பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ரெண்டுமே நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே பார்க்கும்போது நல்லாவே ஒரு பியரிஷ் மொமெண்டம் அப்படிங்கிறத வந்து கொடுத்தாங்க. அண்ட் செல் என்ட்ரிஸ் எங்கே ட்ரிகர் ஆச்சு அப்படிங்கிறது வந்து இங்கே கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு லைவ் அனலிசிஸ் ஒரு 10-15 வரைக்குமே கண்டக்ட் பண்ணேன். அந்த இடத்துல தான் நாங்கள் இங்கே வந்து என்ட்ரிஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டு எஸ்எல்ல வந்து ட்ரெயிலிங் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து டார்கெட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தான் டார்கெட் லெவல் இருக்குது. அண்ட் இது பேங்க் நிஃப்டியோடைய டார்கெட் லெவல். பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாவது மூமெண்ட் கொடுத்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வந்து டார்கெட் லெவல் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனால் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறப்போ நம்மளுடைய டார்கெட் லெவல் எக்ஸாக்டாக இங்கே தான் இருக்குது. பார்க்கலாம் இந்த டார்கெட் ஜோன் வரைக்கும் எவ்வளோ டைம் எடுத்து வரப்போகிறாங்க அப்படின்ட்டு. அண்ட் இதுக்கு நடுவில் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய பை என்ட்ரிஸ் ட்ரிகர் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட்டோடைய சென்டிமெண்ட் பியரிஷாக இருந்து இன்பிட்வீனில் ஏதாவது ஒரு க்ரீன் கலர் கேண்டில்ஸ் பையபிளாக இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். என்னது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பை பண்ணனா ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்குதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு மேஜர் சப்போர்ட்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே இல்லை. அப்போது வெறுமனையே கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டும் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரியான என்ட்ரிஸ், அதாவது இங்கே இதெல்லாம் நம்ம ஒரு வேலிடான ஒரு பையிங் ரிவர்ஸ்லாம் நம்மளால் கன்சிடர் பண்ண முடியல. ஸோ ஸ்டில் இந்த ட்ரேட் எக்ஸாக்டாக இந்த இடத்துல நான் என்னோடய என்ட்ரி எடுத்தேன். இந்த ட்ரேடில் என்னமோ நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அண்ட் என்னுடைய டார்கெட் லெவல் ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவல் இங்கே இருக்குது. இந்த ஜோன் வரைக்கும் வந்ததுக்கப்புறமா நான் டார்கெட் புக் பண்ணுவேன். இல்லை இஃப் இன்கேஸ் இதையும் தாண்டி ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா என்னுடைய ஸ்டாப் லாஸை நான் வந்து ட்ரெயில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ட்ரெயிலிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையுமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கலாம் நம்மளுக்கு ப்ரைஸ் எந்த அளவுக்கு எவ்வளோ டைம் எடுத்து இந்த டியூரேஷன் கிட்ட வர போகிறாங்க, அதாவது இந்த ஜோன் கிட்ட வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.